விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை பாரபட்சமாக செயல்பட்டு வருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். கண்டிப்பாக சுரேஷ். திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தில் மக்களை சமுதாய ரீதியாக குறிவைத்து பொய் வழக்கு பதியப்படுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த 9 கிராம பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது தடியடி நடத்தியதில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வருகின்ற செய்திகள் கவலை அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் எக்ஸலபலத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவில், விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை பாரபட்சமாக செயல்பட்டு வருவதும், சமுதாய ரீதியாக மக்களை அணுகி பொய் வழக்குகள் பதிவதும் கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற கோட்பாட்டை சட்டத்தை நிலைநிறுத்தும் பொறுப்பில் உள்ள காவல்துறையினர் உணர வேண்டும் என்றும், தேவர்குளம் பகுதியில் பதிந்துள்ள வழக்குகளுடைய தன்மையை ஆராய்ந்து பொய் வழக்குகளை வாபஸ் பெற்று இனி தமிழ்நாட்டில் எங்கும் சாதிய கண்ணோட்டத்துடன் பொய் வழக்குகள் பதியா வண்ணம் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு விடியா அரசின் பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.